ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது விராட் கோலி அவர்களுடைய விக்கெட்டை இழந்ததுக்கப்புறம் ஆட்டத்தில் கொஞ்சம் பரபரப்பான கட்டம் எட்டி பார்ப்பதனால அவங்களுடைய விக்கெட்டை இழந்த உடனே கம்பீர் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது அனைவருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. அந்த அளவுக்கு கோவமாக விராட் கோலி அவர்களை நோக்கி சத்தமாக கத்துனாங்க கௌதம் கம்பீர். அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியா மற்றும் பங்களாதேஷ் இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இரண்டாவது போட்டி தற்போது துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க. இந்திய அணியுடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் பங்களாதேஷ் 35 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறினாங்க. அதற்கு பிறகு அந்த அணி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான டவிட் ஹிட்ராய் மற்றும் ஜாக்கர் அலி இவங்க 2 பேரும் நிதானமாக விளையாண்டு அணியை சரிவில் இருந்து மீட்டாங்க. ஒரே ஓவரில் அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டுகளை எடுத்து ஆன்ய ஹாட்ரிக் அப்படின்ற 3வது பாலை வீசும்போது அந்த பாலில் வந்த ஒரு எளிமையான கேட்ச் வாய்ப்பை கேப்டன் ரோஹித் சர்மா ஸ்லிப் திசையில் நின்று தவற விட்டுட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்ரிக் வாய்ப்பும் பறிபோணுச்சு. அதற்கு பிறகு அந்த 2 பேட்ஸ்மேனுமே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி 50 ஓவருக்கு அவங்க 228 ரன்களை குவிச்சிட்டாங்க. அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தா இந்த இன்னிங்ஸே அப்படியே தலைகீழாக மாறி இருக்கும். இங்கே குறைவான ரன்களுக்குள்ளே அவங்கள சுருட்டியிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு கேட்ச் ட்ராப்புனால இந்த போட்டி கொஞ்சம் பெரிய போட்டியாக மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி தரப்பில் பந்து வீச்சாளர்களில் முகமது ஷமி 5 விக்கெட்டுகளையும், அர்ஷத் ராணா 3 விக்கெட்டுகளையும், அக்சர் பட்டேல் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினாங்க. அதற்கு பிறகு தற்போது 229 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கும் போது துவக்க ஆட்டக்காரரான கேப்டன் ரோஹித் சர்மா வழக்கம் போல் அதிரடியாக விளையாட ஆரம்பித்தாங்க. 36 பந்துகளில் 41 ரன்களை குவிச்சு கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டாங்க. 3ஆம் கால வீரராக வந்த விராட் கோலி அவர்கள் 38 பந்துகளில் 22 ரன்களை மட்டுமே எடுத்து அவங்க ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாங்க. விராட் கோலி அவர்கள் மிக மோசமான ஷாட் மூலமாக தன்னுடைய விக்கெட்டை இழந்த உடனே டகோட்டில் இருந்த தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்திட்டாங்க. அவருடைய கோபத்தை பார்த்து அருகில் இருந்த மற்ற வீரர்கள் அனைவருமே ரொம்பவே சைலண்ட்டாக மாறிட்டாங்க. அவரை யாருமே சமாதானம் படுத்த கூட பக்கத்தில் வரவில்லை. அந்தளவுக்கு கோபமாக இருந்தாங்க கம்பீர். காரணம், இந்த தொடர் துவங்குவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களுக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டாக இருந்து கேப்டன் ரோஹித் சர்மாவும் பயிற்சியாளரான கௌதம் கம்பீரும் விராட் கோலி அவர்களை அணியில் சேர்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை இந்த ஸ்குவாடில் சேர்த்தாங்க. நீண்ட காலமாக அவங்க மோசமான ஃபார்மில் இருக்காங்க. அவருக்கு பதிலாக இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் கோரிக்கை வைத்த சமயத்தில் அதற்கு எதிராக இந்த ஒரு முடிவை எடுத்தாங்க கம்பீர். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் மிக மோசமான ஷாட் அடித்து விராட் கோலி அவுட் ஆனதன் காரணத்தினால தன்னுடைய பொறுமையை இழந்த கௌதம் கம்பீர் அங்கேயே கடுப்பாகி ரொம்பவே கத்திட்டாங்க. அதற்கு பிறகு டகோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் விராட் கோலி அவங்க கிட்ட இவங்க கோபமாகவே நடந்துக்கிட்டாங்க. சிறிது நேரம் கழித்து விராட் கோலி அவர்கள் டகோட்டில் இருந்து கிளம்பி ட்ரெஸ்ஸிங் ரூமில் போய் அமர்ந்துட்டாங்க. தற்போது இந்த போட்டியில் விராட் கோலி அவர்களுடைய விக்கெட் இந்த போட்டியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.